டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் போரால் சவுதி அரேபியா உட்பட உலகத்தின் பிரபலமான ஆயில் ஏற்றுமதி நிறுவனங்கள் 600 பில்லியன் குரோனர்களை ஒரு குறுங்காலத்தில் ஈரான் அமெரிக்க போர் தொடங்கிய மாசி மாதம் 28ஆம் திகதியில் இருந்து 3 மாத கால பகுதியில் உழைத்து தள்ளியிருக்கின்றார்கள். இந்த பணத்தை எப்படி உழைத்தார்கள்? இந்த போர் காரணமாக ஏற்பட்ட ஆயில் விலை உயர்வு காரணமாக இவர்களினுடைய ஏற்றுமதிகளினுடைய விலை அதிகரித்து உழைக்காமலே பெருந்தொகையான பணத்தை இவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் போரை நடத்தி கொண்டிருக்க நீங்கள் பெருந்தொகையான பணத்தை உழைத்திருக்கின்றீர்கள் என்று சீற்றமடைந்திருக்கின்றார். சவுதி அரேபியாவினுடைய அராம்கோ, பிபி நிறுவனம், செல் நிறுவனம், எக்லினோர் நிறுவனம், எக்ஸான் மொபைல் ஆகிய 8 நிறுவனங்களுமே இந்த பணத்தை உழைத்திருக்கின்றார்கள். இந்த நிறுவனங்கள் இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை உழைத்தாலும் இவர்கள் யாரிடமிருந்து உழைத்திருக்கின்றார்கள் என்றால் உலக ஏழைகளிடமிருந்து தான் உழைத்திருக்கின்றார்கள். உலகம் முழுவதிலும் இன்று ஏற்பட்டு இருக்கின்ற வறட்சி, மழையினால் ஏற்பட்ட அழிவு போன்றவற்றின் ஊடாக ஏழைகள் பெரும் கஷ்டப்பட்டு பெருந்தொகையான பணத்தை எரிபொருளுக்காக மேலதிகமாக கொடுக்க அந்த பணத்தை உழைத்த கோடீஸ்வர நிறுவனங்களாகிய நீங்கள் அந்த ஏழை மக்களுக்கு என்னதான் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு எதுவுமே இல்லை. இந்த மேலதிகமாக உழைத்த பணத்தில் மறுபடியும் போர் பிரகடனங்களை செய்து அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்குவதற்கு கொடுக்க போகின்றார்களே அல்லாமல் இதனால் உலக மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட இந்த அதிகரிக்கும் விலையானது மறுபடியும் ஆயுத தொழிற்சாலைகளுக்கே வட்டமாக சுழன்று கொண்டிருக்குமே அல்லாமல் இதனால் எந்த பயனும் இல்லை என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. சவுதி அரேபியாவினுடைய அராம்கோ 2வது காலாண்டு பகுதியில் $32.7 பில்லியன் உழைத்திருக்கின்றது. இது சென்றாண்டு இதே கால பகுதியுடன் ஒப்பிட்டால் 2 மடங்கு அதிகமான லாபமாக இருக்கின்றது. ஆனால் ஆயில் வர்த்தகம் தடைப்பட்டு விட்டது, ஹோர்முஸ் நீரிணை அடைக்கப்பட்டு விட்டது என்று பலத்த கோஷங்கள் எழும்பினாலும் கூட இவர்கள் அமைதியாக பணத்தை உழைத்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும். சவுதியினுடைய வருமானம் 44% விலை உயர்வால் கிடைத்திருக்கின்றது. இதுபோல ரஷ்யாவிற்கும் பெருந்தொகை பணம் கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் போர் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த போரில் ஒரு பேச்சுவார்த்தை வரும் என்றும் மிக விரைவில் பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வை எட்டி தொடுவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் நாம் நினைத்தது போல தீர்வு திட்டம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, எப்பொழுது தீர்வு வரும் என்று திட்டவட்டமாக தம்மால் கூற முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றார். மறுபுறம் ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறுகின்ற பொழுது அடுத்து வருகின்ற பெரும்போரில் தாங்கள் ஈடுபடுவதற்கு தயார் இல்லை என்றும் ஆனால் தங்களுடைய எல்லை பகுதியை காப்பதில் தாங்கள் உறுதியாக இருப்போம் என்றும் கூறியிருக்கின்றார். இதனுடைய கருத்து என்னவென்றால் ஈரான் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையை விட்டுக் கொடுக்காது என்று கூறுவதாகும். அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் எலன் மாஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் 9 என்கின்ற விண்கலம் அதனுடைய ஒரு பகுதி அண்டவெளியில் இருந்து மிதந்து கொண்டிருந்தது சந்திர தரையில் மோதி இருக்கின்றது. இன்று அதிகாலை மோதும் என்று தெரிவிக்கப்பட்டது. சுமார் 4000 கிலோ எடை கொண்ட இந்த விண்கலத்தின் ஒரு பகுதி சந்திர தரையில் மோதி 10,000 துண்டுகளாக வெடித்திருப்பதாகவும் சுமார் 50 கிலோமீட்டர் உயரத்திற்கு தூசுப்படை ஆகாயம் நோக்கி கிளம்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்தில் இதனுடைய மோதல் நடைபெற்றிருக்கின்றது. 2.43 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்கின்ற அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. மனிதன் பயணிக்கின்ற ஒரு ராக்கெட் சந்திர தரையில் மோதினால் என்னதான் ஆகும் என்பதை பார்ப்பதற்கான ஒரு அரிய காட்சியாக இது இருக்கின்றது. ஆனால் சந்திர தரையில் இது மோதியதனால் சந்திரனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் விண்வெளியில் தூசிகள் பறக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று விண்வெளியில் உடைந்த ராக்கெட்டுகளினுடைய கழிவே பெரும் பிரச்சனையாக இருப்பது கவனிக்கத்தக்கது. எலன் மாஸ்கினுடைய நிறுவனம் இதுவரை 174 தடவைகள் விண்கலங்களை ஏவி பரிசோதித்திருக்கின்றார்கள். மனிதனை சந்திர மண்டலத்திற்கு உல்லாச பயணியாக கொண்டு செல்வதற்குரிய பயணத்தில் பரிபூரணமான இடத்தை தொடும் வரை அவர்களுடைய பரீட்சாத்த முயற்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இப்பொழுது விண்வெளியில் 29,181 உருப்படிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் 18,512 ராக்கெட்டுகள் இப்பொழுது பூமியை சுற்றி கொண்டிருக்கின்ற
சேட்டலைட்டுகளாகும். இதில் 8778 உடைந்த துண்டுகளாக பறந்து கொண்டிருக்கின்றது. மற்ற 1891 ராக்கெட்டுகளினுடைய உடைந்து போன ராக்கெட்டுகளினுடைய பாகங்களாக சுழன்று கொண்டிருக்கின்றன. விண்வெளியில் இந்த கழிவுகளினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் இவருடைய விண்கலம் சந்திர திரையில் இறங்குகின்ற சாதனையை படைக்காவிட்டாலும் மோதுகின்ற சாதனையை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.